ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சோழனை பார்த்த உடனே என்னை மன்னிச்சிடறா சோழா, உன் பொண்டாட்டிக்குன்னு ஒன்று உடனே நீ என்னை அடிக்கிறதுக்காகவே உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ நிலாவுக்கு ஒன்று பாஞ்சிக்கிட்டு கை ஓங்கிட்டு இல்லை. சரி விடுடா, நீ என் தம்பி தானே. ஆனால் நிலாவுக்கு பண்ணது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை நான் இப்போ தான் உணர்றேன். நிலா கிட்ட அவன் இப்படியெல்லாம் நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கோனே தவிர நான் எதையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டேன், கேட்டிருக்கவும் மாட்டேன். ஆனால் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதை நான் என்றைக்குமே நல்லதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் நிலா என்கிட்ட பேசாமல் இருக்கிறதும் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் நம்ம நிலா இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சீரன் இருந்துட்டு நிலாவை எப்படியாவது சமாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிலாவுக்கு காஃபியெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. நிலா அதை வாங்கி வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. சோழன் இருந்துட்டு என்ன செய்வாளோ தெரியலையே, இன்றைக்கும் அண்ணன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு நின்றுட்டுருக்காரு. ஆனால் நம்ம நிலா இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு, நானும் அந்த கோவத்தில் என்னெல்லாமோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.